ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பாலிமர்ஸில் பார்ட் 2 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்ட்டில் வேறு என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் பாலிமரை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு 10 to 15 மினிட்ஸ்குள்ளே பார்த்துடலாம். ஓகேவா? பார்ட் 1 ஆஃப் கிளாஸிஃபிகேஷனில் 3 விதமாக எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருந்தோம். நம்பர் 1, பேஸ்ட் ஆன் தி ஆரிஜின் ஆஃப் பாலிமர். நம்பர் 2, based on the properties and its application, and number 3, based on the polymer's thermal response. ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பாலிமரை அதனுடைய ஸ்ட்ரக்சரை வச்சும் அதனுடைய கிறிஸ்டாலினிட்டியை வச்சும் எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அதனுடைய அமைப்பு, கிறிஸ்டாலினிட்டி அப்படின்னா அதனுடைய படிகத்தன்மை. ஸோ ஸ்ட்ரக்சரை வச்சு 2 முறையாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. நம்பர் 1 வந்து ஹோமோபாலிமர்ஸ், நம்பர் 2 கோபாலிமர்ஸ். அதே மாதிரி கிறிஸ்டாலினிட்டியை பொறுத்து அமார்ஃபஸ் அண்ட் செமி கிறிஸ்டலைன் பாலிமர்ஸ் அப்படின்னு 2 முறைகளில் இதை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஹோமோ பாலிமர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். நம்ம கெமிஸ்ட் எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஹோமோ அல்லனா மோனோ அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரே அர்த்தம் சேம் அப்படிங்கிறது தான். ஸோ ஹோமோ பாலிமருக்கு டிஃபினிஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க? எ பாலிமர் தட் ஹேஸ் the same monomer unit, that is it consists of only one kind of monomers. ஒரு பாலிமர் வந்து நிறைய மோனோமரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு தெரியும். இந்த மோனோமர் எல்லாம் ஒரே டைப் ஆஃப் மோனோமர் இருந்துச்சுன்னா அதற்கு பெயர் தான் ஹோமோ பாலிமர்ஸ். ஸோ இங்கே ஒரு டயக்ராம் இருக்குது. இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே டைப் ஆஃப் ஹெப்டகன்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்குது. ஸோ அதனால் இந்த ஒரே டைப் ஆஃப் ஹெப்டகன்ஸை வச்சு அரேஞ்ச் ஆகிருக்கக்கூடிய இந்த பாலிமருக்கு பேர் தான் ஹோமோ பாலிமர்ஸ். பிகாஸ் இதில் எல்லாமே ஹெப்டகன்ஸ் தான் இருக்குது, வேறு டைப் ஆஃப் மோனோமர்ஸ் இல்லை. ஸோ இந்த ஹோமோ பாலிமர்ஸில் ஃபர்தராக 3 டைப்ஸ் இருக்குது. நம்பர் 1 வந்து லீனியர், நம்பர் 2 வந்து பிரான்ச்ட், அண்ட் நம்பர் 3 வந்து நெட்வொர்க். ஸோ வரக்கூடிய ஸ்லைட்ஸில் இந்த லீனியர், பிரான்ச்ட், நெட்வொர்க் அப்படின்னா என்னங்கிறத தொடர்ச்சியாக பார்த்துடலாம். இப்போ லீனியர் பாலிமர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். எக்ஸாக்டாக சொல்லணும்னா லீனியர் ஹோமோ பாலிமர்ஸ். அந்த நேம்லேருந்தே தெரியும் நமக்கு, லீனியர் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் செயினாக இருக்கக்கூடிய பாலிமர்ஸ் தான். ஸோ இந்த மோனோமர்ஸ் அதாவது ரிப்பீட்டிங் யூனிட்ஸ் வந்து ஒரு நீளமான சங்கிலி தொடராக அமைஞ்சிச்சு அப்படின்னா அதற்கு பெயர் தான் லீனியர் பாலிமர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ அப்படிங்கிறத மோனோமர்னு எடுத்துக்கிறோம். இந்த ஏ தொடர்ச்சியாக ஒரு நீளமான சங்கிலி தொடராக மாறி இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பாலிமர் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேர் தான் லீனியர் ஹோமோ பாலிமர் அப்படின்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் இந்த லீனியர் ஹோமோ பாலிமரில் பி அப்படிங்கிற ஒரு ஆட்டம் கூட இன்னொரு ஏ கூட இணைஞ்சிருக்கலாம். அந்த பி அப்படிங்கிற ஆட்டத்துக்கு என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னா பெண்டன்ட் குரூப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான ஒரு எக்ஸாம்பிள் நான் இங்கே கொடுத்துருக்குறேன். இங்கே பாருங்கள், CH2 அப்படிங்கிற குரூப் தொடர்ச்சியாக நீளமான சங்கிலி தொடரால் ஆரம்பித்து போய்கிட்டே இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் பாலி எத்தலீன். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிளும் இருக்குது, PVC பாலிவினைல் குளோரைட். அதற்கான ஸ்ட்ரக்சரை கீழே படத்தில் நான் கொடுத்துருக்குறேன். இங்கே வந்து CHCl அப்படிங்கிற அந்த குரூப் வந்து அந்த மோனோமர் யூனிட் வந்து ரிப்பீட்டடாக போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த Cl அப்படிங்கிறது தான் நம்ம ஏற்கனவே இந்த பி ஆட்டம் வந்து பெண்டன்ட் குரூப் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இங்கே இந்த Cl அப்படிங்கிற இந்த ஆட்டம் வந்து பெண்டன்ட் குரூப்பாக இருக்குது. ஸோ லீனியர் பாலிமர் அப்படின்னா அந்த கார்பன் செயின் வந்து லீனியராக நீண்ட சங்கிலி தொடராக போய்கிட்டே இருக்கும். லீனியர் பாலிமர்னா என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ பிரான்ச்ட் ஹோமோ பாலிமர் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். பிரான்ச்னாலே தெரியும் நமக்கு, அது வந்து கிளைகள் உள்ளது. ஸோ பாலிமர்ஸ் இன் விச் த மோனோமர்ஸ் ஆர் ஜாயின்ட் டு ஃபார்ம் லாங் செயின்ஸ் வித் சைட் செயின்ஸ் ஆர் பிரான்ச்சஸ் ஆஃப் டிஃபரண்ட் லென்த்ஸ். ஸோ நீள சங்கிலி தொடர்களுக்கு இடையே சில கிளைகள் பிரான்ச்சஸ் மாதிரி சில பாலிமர் அரேஞ்ச் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பெயர் தான் பிரான்ச்ட் ஹோமோ பாலிமர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீண்ட சங்கிலி தொடர் போய்கிட்டே இருக்குது. ஸோ அதில் அங்கங்கே சில கிளைகள் மாதிரி சில பாலிமர் அரேஞ்ச் ஆகிருக்கிறதுனால இதற்கு பெயர் பிரான்ச்ட் ஹோமோ பாலிமர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதற்கான எக்ஸாம்பிள்ஸ் LDPE, கிளைகோஜன், ஸ்டார்ச். இப்போ ஹோமோ பாலிமரில் உள்ள 3வது டைப்பான நெட்வொர்க் பாலிமர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நெட்வொர்க் அப்படின்னா
ஒரு வலைப்பின்னல் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பாலிமரும் இன்னொரு பாலிமர் மாலிகுல் கூட இணைந்து ஒரு பெரிய வலைப்பின்னல் மாதிரி மாறி 3 டைமென்ஷனல் நெட்வொர்க்காக மாறிடும். ஸோ இதற்கான டெஃபினிஷன், these are complex polymers. They are heavily linked to form a complex network of 3-dimensional linkage. They are formed by the formation of covalent bonds between various linear polymers. ஸோ ஒவ்வொரு லீனியர் பாலிமர்ஸ்க்கு இடையிலையும் அந்த பிரான்ச் வந்து இன்னொரு லீனியர் பாலிமர் கூட லிங்க் ஆகி, அதாவது ஒரு கோவேலண்ட் பாண்ட் மூலமாக 2 லீனியர் பாலிமரும் லிங்க் ஆகி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அந்த மாதிரியான பாலிமருக்கு பெயர் தான் நெட்வொர்க் பாலிமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான எக்ஸாம்பிள் வந்து பேக்லைட், மெலமைன், இதெல்லாம் நம்ம நெட்வொர்க் பாலிமருக்கான எக்ஸாம்பிள்னு எடுத்துக்கலாம். ஸோ இதில் நான் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன், இங்கே பாருங்கள். நிறையா லீனியர் பாலிமர்ஸ், நிறைய லீனியர் பாலிமர்ஸ் அங்கங்கே இருக்குது. ஸோ 2 லீனியர் பாலிமருக்கு இடையில் இன்னொரு பிரான்ச் வந்து லிங்க் பண்ணி விடுது. ஸோ இந்த மாதிரி பிரான்ச்சஸ் அந்தந்த லீனியர் பாலிமருக்கு இடையில் லிங்க் ஆகிச்சு அப்படின்னா இந்த பாலிமருக்கு பெயர் தான் நெட்வொர்க் பாலிமர்ஸ். இந்த ஸ்லைடில் நெட்வொர்க் பாலிமர்ஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ நெட்வொர்க் பாலிமர்னால் இந்த மாதிரி ஒரு 3 டைமென்ஷனல் நெட்வொர்க்காக அமைஞ்சிருக்கும் ஒரு லீனியர் பாலிமர். அது 2 பக்கமும் கோவலண்ட் பாண்டால் இணைந்து ஒரு நெட்வொர்க்கை ஃபார்ம் ஆகுது. இது ஒன் மோர் எக்ஸாம்பிள், ஏற்கனவே நம்ம பார்த்த பேக்லைட். ஸோ இங்கே வந்து ஃபீனாலும் ஃபார்மால்டிஹைடும் இணைந்து ஒரு கிராஸ் லிங்கிங்காக ஃபார்ம் ஆகி அது வந்து நெட்வொர்க்காக ஃபார்ம் ஆகிறனால இந்த பேக்லைட் அப்படிங்கிற ஒரு பாலிமர் கிடைக்குது. ஸோ இதுவும் நெட்வொர்க் பாலிமர்ஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன குவிஸ் உங்களுக்காக நான் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த பாலிமர் என்ன அப்படின்னு சொல்லி உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? எஸ், இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோனோமர்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெயிட் செயினால் அரேஞ்ச் ஆகிருக்குது. therefore this is a linear polymer. Number 2, இப்போ தான் நம்ம இதை பற்றி படித்தோம். அங்கங்கே அந்த பாலிமர்ஸுக்கு இடையில் நிறைய லிங்கிங் இருக்குது. therefore this is a network polymer. ஸோ 3வது கொஸ்டின், இது லீனியர் பாலிமர்னு சொல்ல முடியாது, பிகாஸ் அங்கங்கே பிரான்ச்சஸ் இருக்குது. therefore it is a branched polymer. ஸோ இது என்ன பாலிமர் அப்படிங்கிறது உங்களுக்கான ஒரு கேள்வி. இதற்கான விடையை நீங்கள் கண்டுபிடிச்சி கட்டாயமாக சொல்லுங்கள். பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர் பாலிமரை 2 வகையாக கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து ஹோமோ பாலிமர், இன்னொன்று வந்து கோ பாலிமர். இப்போ கோ பாலிமர் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். பாலிமர்ஸ் தட் ஆர் மேட் அப் ஆஃப் 2 or more monomer species. ஒரே விதமான மோனோமர் இல்லாமல் 2க்கு மேற்பட்ட மோனோமர்ஸ் இருந்துச்சுன்னா அதற்கு பெயர் தான் கோபாலிமர்ஸ். தட் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோனோமர்ஸ் ஆர் லிங்க்ட். இதில் ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. நம்பர் 1 இஸ் கிராஃப்ட், நம்பர் 2 இஸ் ரேண்டம், நம்பர் 3 இஸ் ஆல்டர்னேட் அண்ட் நம்பர் 4 இஸ் பிளாக். இப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லி ரொம்ப சீக்கிரமாக பார்த்துடலாம். ரேண்டம் கோபாலிமர் அப்படின்னா என்னென்னா, 2 மோனோமர்ஸும் ரேண்டமாக ஒரு பாலிமரில் அரேஞ்ச் ஆகி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ரேண்டம் கோபாலிமர். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப் ஆஃப் மோனோமர் இருக்குது. ஒன்று வந்து பிளாக் கலர் பீட்ஸ், இன்னொன்று ரெட் கலர் பீட்ஸ். ஸோ இது ரெண்டுமே ஒரு ஆர்டராக இல்லாமல் ரேண்டமாக அரேஞ்ச் ஆகிருக்குது. therefore இதற்கு பேர் தான் ரேண்டம் கோபாலிமர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஆல்டர்னேட் கோபாலிமர்ஸ் அப்படின்னா, ஸோ 2 மோனோமரும் ஆல்டர்னேட்டாக அரேஞ்ச் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அதற்கு பெயர் ஆல்டர்னேட் கோபாலிமர். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அப்புறம் ரெட் அப்புறம் பிளாக் அப்புறம் ரெட் அப்படின்னு ஒரு ஆல்டர்னேட் சீக்வன்ஸில் அரேஞ்ச் ஆகிருக்குது. therefore இதுக்கு பெயர் வந்து ஆல்டர்னேட் கோபாலிமர். ரேண்டம் கோபாலிமருக்கான எக்ஸாம்பிள் ஸ்டைரீன் பியூட்டடைன் ரப்பர் அண்ட் ஸ்டைரீன் அக்ரைலிக் ரெசின். அதே மாதிரி ஆல்டர்னேட் கோபாலிமருக்கான எக்ஸாம்பிள் ஸ்டைரீன் அக்ரைலோநைட்ரைல் அண்ட் நைலான். அடுத்ததாக பிளாக் கோபாலிமர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். A block copolymer is formed when the 2 monomers cluster together and form blocks of repeating units. Cluster அப்படின்னா ஒரு கொத்தாக ஃபார்ம் ஆகிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பாருங்கள், இதில் 2 விதமான மோனோமர்ஸ் இருக்குது. ஏ அப்படிங்கிறது ஒரு டைப், பி அப்படிங்கிறது ஒரு டைப். ஸோ ஏ வந்து ஒரு 5 மோனோமர் சேர்ந்தாப்பில் இருக்குது, அதுக்கப்புறம் பி அப்படிங்கிறது 5 இருக்குது, தென் ஏ அப்புறம் தென் பி. ஸோ இது ஆல்டர்னேட் அப்படின்னு சொல்ல முடியாது, பிகாஸ் 5 வந்து சேர்ந்து ஒரு கொத்தாக ஃபார்ம் ஆகிருக்கிறனால
இதற்கு பெயர் பிளாக் கோபாலிமர். ஒன் மோர் எக்ஸாம்பிள் இருக்குது. இங்கே வந்து ஏபிசி அப்படிங்கிற 3 விதமான மோனோமர் வந்து பிளாக்காக அரேஞ்ச் ஆகிருக்குது. இதற்கான எக்ஸாம்பிள் நைட்ரைல் எத்திலின் வினைல் அசிட்டேட். ஸோ இப்போ கோபாலிமர்னுடைய கடைசி டைப்பான கிராஃப்ட் கோபாலிமரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிராஃப்ட் கோபாலிமர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் 2 விதமான மோனோமர் இருக்கும். ஸோ ஒரு மோனோமர் வந்து நீண்ட சங்கிலி தொடராக போய்கிட்டே இருக்கும். இந்த பிரான்ச்சில் இருக்கக்கூடிய இன்னொரு மோனோமர் வந்து வேறு டைப் ஆஃப் மோனோமராக இருக்கும். ஸோ இந்த பேக் போன் வந்து ஒரு மோனோமராக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த பிரான்ச்சஸ் வந்து இன்னொரு மோனோமராக இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான பாலிமருக்கு பேர் தான் கிராஃப்ட் கோபாலிமர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏ அப்படிங்கிற அந்த மோனோமர் வந்து ஸ்ட்ரெயிட் செயின் லீனியராக போய்கிட்டே இருக்குது. ஸோ அதில் அங்கங்கே நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ பி அப்படிங்கிற அந்த பிரான்ச்சை பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து நமக்கு கிராஃப்ட் கோபாலிமர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை ஹேஸ் அ ஹோலாகவே இது வந்து கிராஃப்ட் கோபாலிமர். இந்த கிராஃப்ட் கோபாலிமரில் கிராஃப்ட் ஹோமோபாலிமரும் இருக்கலாம். மேபி ஒரு வேளை இந்த ஏ அப்படிங்கிற லாங் செயினில் பி அப்படிங்கிற அந்த பிரான்ச்சஸ் மட்டுமே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கிராஃப்ட் ஹோமோபாலிமர். சப்போஸ் பிசி அப்படின்னு அதுலேயும் சில கலவைகளான மோனோமர் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கிராஃப்ட் கோபாலிமர். ஸோ இதற்கான எக்ஸாம்பிள் பாலிஸ்டைரின் அலாங் வித் பாலிபியூட்டாடைன். அதாவது பாலிஸ்டைரின் அப்படிங்கிற பேக் போனில் பாலிபியூட்டாடைன் வந்து இந்த மாதிரி சைட் செயினாக பிரான்ச்சஸாக அரேஞ்ச் ஆகி இருந்துச்சுன்னா அதற்கு பெயர் கிராஃப்ட் கோபாலிமர். ஸோ இப்போ நம்ம பாலிமருடைய அடுத்த கிளாஸிஃபிகேஷனான கிறிஸ்டாலினிட்டியை பொறுத்து எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். கிறிஸ்டாலினிட்டி அப்படின்னா அதனுடைய படிகத்தன்மை. தட் மீன்ஸ் த டிகிரி ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஆர்டர் ஆஃப் அ சாலிட். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ரவுண்டாக இருக்கக்கூடிய அந்த அந்த ஸ்பியராக இருக்கக்கூடிய அந்த ஆட்டம்ஸ் வந்து ஒரு ஆர்டராக அரேஞ்ச் ஆகிருக்குது. அப்படியே அடுத்த கடைசி எண்டுக்கு வந்தீங்க அப்படின்னா ஓரளவு ஆர்டர் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரல் ஆர்டரை வச்சு இந்த பாலிமர்ஸை எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். கிறிஸ்டலினிட்டியை பொறுத்து 2 விதமாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். நம்பர் 1 வந்து அமார்ஃபஸ் பாலிமர். ஸோ இதுக்கான டெஃபினிஷன் எ பாலிமர் that do not exhibit any crystalline structure, also it have an irregular arrangement. அதாவது படிகை தன்மை இல்லாத ஒரு பாலிமர்ஸ் அதற்கு பெயர் தான் அமார்ஃபஸ் பாலிமர் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெட் கலர் பால்ஸ் வந்து ஒரு ஆர்டராக இல்லாமல் இர்ரெகுலராக அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்குது. ஸோ அதற்கு பெயர் தான் அமார்ஃபஸ் பாலிமர். ஸோ இதை நம்ம ஹீட் பண்ணும்போது ஹார்ட் ஷேப்பில் இருந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் ஸ்டேட்டுக்காக உருமாறுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்கேயும் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன். இந்த பாலிமரில் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட் ஷேப்பாக இருக்குது லீனியராக. பட் இதுக்கு ஒரு ஆர்டராக அரேஞ்ச்மெண்ட் இல்லாமவே இருக்குது. இதற்கான எக்ஸாம்பிள் பாலிமெத்தில் மெத்தக்ரலைட், பாலிஸ்டைரின், பாலிகார்பனேட். தர்ஃபோர் அமார்ஃபஸ் பாலிமர் அப்படின்னா ஒரு இர்ரெகுலராக மோனோமர் அரேஞ்ச்மெண்ட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அதற்கு பெயர் தான் அமார்ஃபஸ் பாலிமர். செமி கிறிஸ்டலைன் பாலிமர்ஸ் அப்படின்னா அரை படிகத்தன்மை வாய்ந்த பாலிமர்ஸ். ஸோ இங்கே வந்து இந்த மாலிகுல்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஆர்டர்லியாக அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போன டயக்ராமோட இப்போ கம்பேர் பண்ணிங்க அப்படின்னு இந்த பால்ஸ் எல்லாமே ஒரு பெர்ஃபெக்ட் ஆர்டர் ஸ்ட்ரக்சராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான மெல்ட்டிங் பாயிண்ட்ஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹீட் பண்ணும்போது ஃப்ளெக்சிபிள் ஸ்டேட்டுக்கு மாறிடுது. ஸோ இங்கே வந்து அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிக்விட் ஸ்டேட்டுக்கு வந்து மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போன டயக்ராமோட நம்ம இப்போ கம்பேர் பண்ணுறோம். அங்கே வந்து அந்த த்ரெட் வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட்டே இல்லாமல் அங்கங்கே இருந்துச்சு. இப்போ இந்த த்ரெட் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் வந்து செமி கிறிஸ்டலின் பாலிமர்ஸில் இந்த மோனோமர்ஸ் இப்படி தான் அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான எக்ஸாம்பிள்ஸ் பாலிஎத்திலின் டெரித்தாலைட், பாலிஎத்திலின் அண்ட் பாலிப்ரோபிலின். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பாலிமருடைய ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணியும் அதனுடைய கிறிஸ்டாலினிட்டியை பேஸ் பண்ணியும் எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதனோட கண்டினியூஷனை பார்ட் 3 ஆஃப் கிளாஸிஃபிகேஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.